வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜூஸ் வெரைட்டிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. நெல்லிக்காயை போன்ற அருமருந்து வேறு எதுவுமே கிடையாது. ஆரோக்கியமான அம்சங்கள் இதில் நிறைய அடங்கியிருக்கு. அதாவது ஆம்லா என்று அழைக்கப்படும் நெல்லிக்காய் இந்திய மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. விட்டமின் சி நிறைய இருக்குது இதில். நெல்லிக்காய் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்குது. ஜலதோஷத்திற்கு இது ஒரு நல்ல மருந்து. காய்ச்சல்லாம் வரும்போது இந்த நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி காய்ச்சலையே குறைக்குங்க. இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் நம்ம பல விதங்களில் பயன்படுத்துகிறோம். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் சட்னி, இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். இப்போ நம்ம அதில் ஜூஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 10 நெல்லிக்காய் தேவையானதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு, கொஞ்சமாக புதினா இலை. இந்த இஞ்சியும் புதினாவும் எல்லா ஜூஸுக்குமே சுவை கொடுக்கக்கூடியது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னம்னா சீரகம் கொஞ்சோல சேர்த்துக்கலாம். இதில் அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிருங்க. இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லா வகையான சுவைகளும் இதில் நம்மளுக்கு தெரியும். இந்த இதை அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இல்லை சாப்பிட முடியாதவங்க சுவைக்காக நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கலந்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸை பார்த்திங்கன்னா அசிடிட்டி உள்ளவங்க காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாது. இதை சாப்பிட்ட பிறகு எல்லோரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெல்லிக்காய் சாருக்கு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கும். சுகர், பிபி உள்ளவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும். மற்றவங்க 100 ml எடுக்கிறாங்கன்னா நீங்கள் 50 ml அளவு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதில் அனைத்து சக்திகளுமே நம்மளுக்கு கிடைக்கும். உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் கிடைச்சாலுமே நெல்லிக்காய் ஜூஸை அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை பயன்படுத்தி பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ். நன்றி, வணக்கம்.